வெள்ளை பூசணி சாம்பார் இருக்கிறதுலே நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி ஒரு முறை சொல்லுவேன் வீடியோவில் செஞ்சு கிடப்புறேன். அடுத்து வெள்ளை பூசணியில் வந்து வேறு மாதிரி செஞ்சு காட்டுவேன். அதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வெள்ளை பூசணி சாம்பார் எப்படி தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த இதே மாதிரி தான் வைக்கணும் கிடையாது. இன்னும் நிறைய டைப்பில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். பாருங்கள் வெள்ளை பூசணி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, மல்லிப்பொடி இந்த அளவு போட்டால் போதும். இது ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை பூசணியில் ஃபஸ்ட்டு என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ்கார்ட்னு சொல்கிற வெள்ளை பூசணியில் தண்ணீர் சத்து நிறைய இருக்குது. நீர் சத்துள்ள காய்ன்னு சொல்லலாம். கார்போஹைட்ரேட்